ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயா கிரேவி எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோயா சங்க்ஸில் அதிக ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு வாணலில் ஒரு 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு சோயா சங்க்ஸ் எடுத்து கொதிக்கிற நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாங்க. 2 நிமிஷம் கழித்து சோயா சங்க்ஸை தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சோயா சங்க்ஸை நம்ம புழிஞ்சு வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இதை தண்ணி இல்லாமல் இந்த சோயா சங்க்ஸை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. அதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவோட நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேங்க. புளிக்காத தயிராக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் தயிரை ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. வாணலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ புழிஞ்சி எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால சோயா சங்க்ஸில் நல்லா காரம் பிடிக்கும். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா காரம் பிடிக்கும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சோயா சங்க்ஸை. லோ ஃப்ளேமில் இருக்கணும், அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே வாணலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த மசாலாவை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க
சோயா சங்க்ஸை போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கிளறி விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு டேஸ்டான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் கிரேவின்னு சொல்லுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.